அவதரித்து 29 வருடத்தில் ஆனி மாத நினைவிலே பூர்த்தி செய்து அகழ்ந்த இணையமே பணிகள் போற்றி புகழ்கின்றேன். அந்நிய நாட்டிலும் தமிழுங்கள் சொத்து என்று வளர்த்திட்ட இணையமே இளையோர் பெரியோரின் வளர்ச்சிக்கு அயரும்பாடுபட்டு அகவை 29 அடும்பாடுபட்டு அகவை 29 நீ பிறந்து மறைந்து போறாய். பல ஆக்கங்களை அள்ளி குவித்து எழுத்தாளர் ஆக்கத்தை வரவேற்று ஊக்கம் கொடுத்து உயர வைத்தாய். வருங்கால சந்ததியின் விடியலுக்காய் வருந்தியே பலதையும் அறிய வைத்தாய். கலைஞர்களை வளர்த்தலும் மகிழ்வித்தும் கொண்டாட்டி பணியாற்றியும் செய்யும் பணி உழைத்து சிறப்பெற்ற பணியாளர்கள் நீண்டகால ஆயுளுடன் வளர வேண்டும். ஆணி முழுவதும் உன்னை வாழ்த்திய கவிதைகள் பிறந்ததே. நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் பகிர்ந்தே மகிழ்கின்றேன். தொடரட்டு முன்பணி நல்வாழ்த்துக்கள். இன்று ஆனி 30 இறுதி மாதமாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அப்படி ஆரம்பிங்கள். வாழ்த்துக்கள் அக்கா, கவிதை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். பாமுகத்தை வாட்டி எழுதியிருந்தீங்க ஆனி மாசத்துக்கு. இந்த மாதம் முடியுதானே, அதுக்காக நான் அந்த கவிதை அன்றைக்கு முடித்தேன். வாழ்த்துக்கள் சிறப்பு. நன்றி. தடுமாறிக்கேன் இருக்கு. சமைக்கையும் விருப்பம் இல்லாமல் தடுமாறுது எனக்கு. வெக்கைக்கு போத தலைக்கு இருந்துச்சு வெக்க. எங்கள் தாருங்கள் யாரும் சொல்லலாம். என்ன நினைச்சு தொடங்கட்டா? வணக்கமாணி. வணக்கமாருங்களா? வணக்கமாணி. வணக்கம் அன்புறவுகளே. இன்று நேற்றைய இதன்படி 2வது பகுதி என்றை தருகின்றேன். நெஃபேட்டி லண்டன் தமிழ் ரேடியோவில் இன்றை கண்டுபிடி என்ற பகுதியை எங்களுக்கு தருகின்றேன். முதலாவது உங்களோட பேரை தாங்க தயவு செய்து. முதலாவது பத்மினி தர்ஜினி ஜெயமலர். முதலாவது பத்மினியும், 2வது தர்சினி, 3வது ஜெயமலர், வாணிமோகன், 4வது வாணிமோகன், 5வது வருகின்றேன். வஜிதா 5வது, வஜிதா முகமது 5வது, 6வது வருகிறேன். நான் சத்தத்தை குறைச்சி அவங்க பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் 6வது. நேவி சிலிப்பு 6ஆ? நான் 6வது. அவ்வளவுதான் இருக்கிறோம். லலிதா சோதிராஜா இருக்கிறா. சரி, அதாவது சோதிராஜா நிற்கிறீங்களா? நான் இப்ப வந்தேன். உங்களை 7வதா போட்டுக்கிறேன். சோதிராஜா சரோஜினி. நானும் நிக்கிறேன். நான் இப்பதான் வந்தேன். நகுலவதி. செல்வி என்ன கேள்வி? செல்வி அவர்கள் தான் சொல்லுவேன். நான் நிக்கிறேன். நான் தான் சொன்னேன். சரி, செல்வி நித்யானந்தனா. வேற ராஜன் நிக்கிறீங்களா? இல்ல என்ன? சரி, இப்ப நவலவதி அவர்கள் வாரர். நகுலவதி நிக்கிறீங்க என்ன? அது நான் நின்றவா? அது நகுலவதி 80. ராஜன் நிக்கிறீங்களா? இவரை காணல. சரி, நான் தொடங்க. அன்பான உறவுகளே, ஒவ்வொரு வரிசையாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முதலாக பத்மினி. அன்புறவுகளுக்கும் அதிபர் நடாமோகனவர்களுக்கும் கலைவாணி மோகனவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, முதலாவதாக தனிமையில் வசிப்போருக்கு இது அதிகம். தனிமையில் வசிப்போருக்கு இது அதிகம். எல்லா நாடுகளிலும் இதை பெற்று இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் இது பெற்றிருக்கின்றது. பத்மினி சொல்லுங்க. தனிமையில் வசிப்போருக்கு இது அதிகமா? தனிமையில் வசிப்போருக்கு இது அதிகம். எல்லா நாடுகளிலும் இதை பெற்று இருக்கின்றது. என்ன கவலை என்று சொல்லுவோம். தவறு. 2வது தர்சினி. தெரியல. அதுக்கு பதில் ஜெயமலர். சுதந்திரம். வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்பது சரியான பதில், 1 புள்ளி. அடுத்த 2வது தர்சினி உங்களுக்கு கேட்கிறேன். சில மிருகங்களுக்கு உடம்பில் இது இருக்கும்.
சில மிருகங்களுக்கு உடம்பிலே இது இருக்கும். ம். நாம் பாடசாலை இப்படி எழுதியும் படித்தும் இருப்போம். நாம் பாடசாலை இப்படி எழுதியும் படித்தும் இருப்போம். தர்ஷினி நிக்கிறீங்களா? முள் சில மிருகங்களுக்கு இப்படி இருக்க முள். தவறு. ஜெயமலஜியம் அடி. தவறு. வாணிமோகன் வரி. வரி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். வரியை நாங்கள் அரிவரியில் படித்திருக்கிறோம். மற்றது பாடசாலை இப்படி எழுதியிருக்கிறோம். வரி வரியாக அரிவரி படித்திருக்கிறோம். மற்றது சில மிருகங்கள் உடம்பில் இருக்கு. இந்த சீப்ரான் அதுகளுக்கெல்லாம் வரி வரி குதிரை எல்லாம் இருக்கிறது. அடுத்தது 3வது இடம் ஜெயமலஜியமா. அதிகமானோர் சந்தியை இப்படியும் கூறுவார்கள். அதிகமானோர் சந்தியை இப்படியும் கூறுவார்கள். பூக்களில் நிறைய இது காணப்படும். பூக்களில் இது நிறைய காணப்படும். அதிகமானோர் அந்த முதல் தடவை சொல்லுங்க. அதிகமானோர் சஞ்சியை இப்படியும் கூறுவார்கள். சஞ்சிகையா? சஞ்சியை சஞ்சியை ஓகே. சஞ்சிகையா? ஓகே. சஞ்சிகை. கஞ்சி என்ன பேப்பரையா? சந்தி ஒரு புத்தகம், பேப்பர் வராது புத்தகம். அது இந்த புத்தகம் வாரம் வரும். பூக்களில் நிறைய இது காணப்படும். மகரந்தம். மகரந்தம். தவறு. வாணிமோகன் இதழ். இதழ் என்பது சரியான பதில். என்ன பதில்? இதழ். இதழா? இதழ் 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 பத்திரிகை இதழ் என்று சொல்ற நாளிதழ் வார இதழ் என்று முந்தி சந்திகளை இப்பயும் வந்து கொண்டு இருக்கின்றது. மாத இதெல்லாம் உங்களுக்கு 2 புள்ளிகள். எஸ். இல்ல, அது விட என்ன சொல்லிட்டா. ஓ. இல்ல அதான் இல்ல முதலும் அவன் சொன்னவா போல. அப்ப அது சரிவா, அது நான் போடுவேன் தானே. நான் வாணிமோகனினி. பூகம்பம் இது ஏற்பட்டால் இது இருக்கும். பூகம்பம் ஏற்பட்டால் இது இருக்கும். தோட்டங்களில் என் பூக்கள் இப்படியும் காணப்படும். தோட்டங்களில் பூக்கள் இப்படியும் காணப்படும். எல்லாருக்கும் நான் சொல்றேன், எனக்கு சொல்லலாம். எனக்கு தோட்டங்களில் பூகம்பம் ஏற்பட்டால் இது இருக்குமா? ஆமா. இப்ப நடந்த வெனிசுவிலா அங்காளி பக்கம் எல்லாம் பூகம்பம் நடந்திருக்கின்றது. பூக்கள்ல இது காணப்படுமன்றீங்க. ஆமா. பூக்கள் இப்படியாக காணப்படும். கரிகி. தவறு. வஜிதா முகமது. அம்பல். இல்லையாக்கா? வஜிதா சொல்லுங்க. அதான் அந்த சாம்பல் என்று சொல்றேன். தவறு. நேவிஸ் பிலிப். நான் வந்து பூக்களையும் பூகம்பம் பொருக்கு விரிவென்று சொல்லி பார்க்கிறேன். தவறு. சரோஜினி சோதராஜா. குழி என்று சொல்லி பார்க்க. தவறு. செல்வி நித்யானந்தன். வெடிப்பு. தவறு. நவலோதி தில்லைத்தேவன். அவர் இல்ல அவர் நிக்கிற இல்ல போர்ட்லயும். அவர்கிட்ட பேரை வெட்டுங்க. அவர் இல்ல இதுல இன்றைக்கு. சரி. பத்மினி இன்னொரு காவல் சார். பத்மினி சொல்லுங்க. பூகம்பல் ஏற்பட்டால் புகார். புகார். தவறு. தர்ஷினி சொல்லுங்க. எனக்கு தெரியல எனக்கு பதில். நன்றி. ஜெயமலஜயம். எனக்கு மட்டும் பேரே இல்லை, யோசிச்சு கொண்டிருக்கிறேன். வாணிமோகன். புள்ளி. பூகம்பத்தால. தவறு. வஜிதா முகமது. தவறு. நேவிஸ் பிலிப்பு. பிளவு பீனலான பிளவு. பிளவுகள். தவறு. சரோஜினி சோதராஜா. பூத்து குலுங்கும். பூக்கள் குலுங்கும். பூகம்பம் ஏற்பட்டால் கட்டிடங்கள் எல்லாம் குலுங்கும். சரோஜினி சோதராஜாவுக்கு ஒரு புள்ளி. அடுத்தது வஜிதா. 5வது வஜிதா சொல்லுங்க. கடல்படு திரவியங்களில் அதிகம் உண்டு. கடல்படு திரவியங்களில் இது அதிகம் உண்டு. நான் சொன்னேன், பூகம்பம் இது ஏற்பட்டால் இது இருக்குமெண்டா எல்லாம் அந்த வீடுகளெல்லாம் குலுங்குறது. மற்றது தோட்டங்களில் பூத்து குலுங்கு வந்து இப்படி காணலாம். நாங்கள் பூத்து குலுங்கி போயிருக்கோம். அந்த விட நான் விளக்கம் தந்தேன். அது வஜிதா சொல்லுங்க. கடல்படு திரவியங்களில் இது அதிகம் உண்டு.
கண்ணுக்கு தெரியாத இடத்திலேயும் நம்மிடம் இது இருக்கும். கண்ணுக்கு தெரியாமலும் நம்மிடத்தில் இது இருக்கும். ஓ, வஜிதா உப்பு. தவறு. நேவிஸ் பிலிப் கடல் வழி திரவியங்கள் இருக்கு, மற்ற கண்ணுக்கு தெரியாமல் கடல் படு திரவியங்களில் இது திரை. அதிகம் உண்டு. கண்ணுக்கும் தெரியாத இடத்திலும் நம்மிடம் இது இருக்கும். முத்து. தவறு. சரோஜினி சோதராஜா இந்த ரெண்டாவது தடவைன்னா கண்ணுக்கு கண்ணுக்கும் தெரியாத இடத்திலும் நம்மிடம் இது இருக்கும். சில பேருக்கு எம்மட மண்ணில் சில பேருக்கு. இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். ஆழம் என்று சொல்லி பார்க்க. தவறு. செல்வி நித்யானந்தன் வைரஸ் தான் இருக்கும். தவறு. பத்மினி ஊரி. தர்சினி தவறு. தர்சினி இல்லை தெரியவில்லை. ஜெயமலஜயம் மச்சம். மச்சம் என்பது சரியா. கடல்ல நிறைய மச்சம் இருக்கின்றது. எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இந்த மச்சம் ஒன்று இருப்பது. ஓகே. அடுத்தது நேவிஸ் பிலிப்பா. நேவிஸ் பிலிப் நிற்கிறீங்களா? இந்த இதுக்கு கேட்குறீங்களா? கேக்குறேன். அழுக்கான உடைகளை இப்படியும் செய்து பாவிப்பார்கள். சிலர் எல்லோரும் அழுக்கான உடைகளை இப்படியும் செய்து பாவிப்பார்கள். சில உணவுப் பொருட்களை இப்படியும் செய்து சாப்பிடுவார்கள். கழுவுதல். தவறு. சரோஜினி சோதராஜா சுத்தம். இந்த தரவு எனக்கு சொல்லுங்க, வழியா கேட்க. அழுக்கான உடைகளை இப்படியும் செய்து பாவிப்பார்கள். சில உணவுப் பொருட்களை இப்படியும் செய்து சாப்பிடுவார்கள். தெரியல. செல்வி நித்யானந்தன் அலசி. தவறு. பத்மினி கமலானந்தன் உரஞ்சி. தவறு. தர்சினி சண்முகநாதன் தெரியவில்லை. ஜெயமலஜயம் துவைத்து. துவைத்து என்பது சரியானவன். உடுப்புகளை துவைக்கிறதானே. மற்றது நாங்கள் கடலை அதுகளை நாங்கள் துவைக்கிறது என்ன கிழங்கு வகைகள் அந்த பனங்கிழங்கு எல்லாம் முடித்து துவைத்து தான் சாப்பிட்றது. மற்றது நேவிஸ் பிலிப் தான் இப்போ கேட்டேன் நான். என்ன அடுத்தது சரோஜினி சோதராஜா சில சீனர்கள் விரும்பி இதனை குடிப்பார்கள். இந்திய மக்கள் சில பெயரை பாவிப்பார்கள். இந்திய மக்கள் இப்பெயரை பாவிப்பார்கள். ரெண்டாவது தடவைன்னா இந்திய மக்கள் இப்பெயரை பாவிப்பார்கள். தேநீர் என்று சொல்றோம். தவறு. பத்மினி கமலானந்தன் செல்வி நித்யானந்தன் திருப்பி ஒரு சொல்லுங்க. சீனர்கள் விரும்பி குடிப்பார்கள். இந்திய மக்கள் இப்பெயரை பாவிப்பார்கள். தவறு. பத்மினி கமலானந்தன் தண்ணீர். தவறு. தர்ஷி சண்முகநாதன் கிரீன் டீ. தமிழ்ல சொல்லுங்க. கிரீன் டீ இல்ல தேயிலை. தவறு. ஜெயமலஜயம் தெரியல, யோசிக்கிறேன். இந்தியர்கள் பேரு வாணிமோகன் இந்திய மக்கள் இந்த பேரை பாவிப்பார்களா? இந்த பேரை தான் பாவிக்கிறோம். வாட்டர் பாவிப்பாரு. அப்ப பச்சை தண்ணீர் இருக்கும். இப்ப நான் புரிஞ்சது. வஜிதா பானி. பானிங்க அப்படி சர்க்கரை பானி. இல்ல. நேவிஸ் பிலிப் கசாயம். கசாயம். கசாயமோ? சாயம் சரியான பதில். சாயம் என்றுதான் நீங்கள் எல்லாரும் இந்தியாவில் வாழ்த்துக்கள். சாயம் என்ற சரி. மற்ற சரோஜினி செல்வி நித்யானந்தன் போட்டுட்டேன். சாயத்தை தான் சீனாவில் குடிக்கிற இந்திய மக்கள் பொது அதிகமாக இதை தான் குடி சொல்றார்கள். இருந்த இடத்திலிருந்து எல்லா இடமும் போய் வரும். இருந்த இடத்திலிருந்து இது எல்லா இடமும் போய் வரும். சாதனை படைத்தவர்களை இப்படியும் கூறுவார்கள். செல்வி நித்யானந்தன் இந்த இடத்திலிருந்து எல்லா இடம் போய் வரும். ஆம்.
சாதனை படைத்தவர்களை இப்படியும் சொல்லுவார்கள். ஆம். பட்டம். தவறு. பத்மினி கமலாந்தன். ஐயோ யோசிக்கிறேன், தவறு. அடுத்த ரவுண்டுக்கு பார்ப்போம் சொல்லாடி. தர்ஷினி சண்மநாதன். இரும்பு மனிதர். ஆ? அப்படி இல்லையா? இருந்த இடத்திலிருந்து எல்லா இடமும் இது போய் வரும். சாதனை படைத்தவர்களை இப்படியும் கூறுவர். ஜெயமலஜயம். தெரியல. வாணிமோகன். புகழ். தவறு. வஜிதா மோகன். இடத்துல தெரியல. நேவிஸ் பிலிப். வாகை. தவறு. சரோஜி ஜோதிராஜா. பூச்சிகள் சொல்லிப்பார். தவறு. செல்வி நித்யானந்தன். தெரியல. தவறு. நான் இந்த கேள்வியை 2 புள்ளிக்காக வச்சிருக்கிறேன். சாதனை படைத்தவரை இப்படி கடைசி சொல்லுவார். யாரும் சொல்றாரு? செல்வி நித்யானந்தன். இல்ல அவர்கிட்ட கேட்டேன் நீங்க அவர்கிட்ட தான் கேட்டேன். நீ பத்மினி கமலாந்தனா? ஆ, சூதாட்ட விளையாட்டின் போது சூதாட்ட விளையாடுபவர்கள் முதலில் இதை செய்து கொள்வார்கள். சூதாட்ட விளையாட்டுக்காரர்கள் முதலில் இதை செய்து கொள்வார்கள். இணையங்களில் ஒரு நிகழ்வு இப்படியும் நடக்கும். இணையத்தில் ஒரு நிகழ்வு இப்படியும் நடக்கும். சூதாட்டக்காரர் என்ன செய்யுங்க? இணையத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதிகமாக நடக்கிறது எங்கடத்துல நடக்கிறதில்ல, வேறு இந்தியங்கள்ட நடக்கிறது. இல்லையா? போட்டி. தவறு. ஜெயமலஜயம். தெரியல, யோசிக்கிறேன். வாணிமோகன். பந்தயம். பந்தயம் என்பது சரியான பதில். 1 புள்ளி. அடுத்த தர்ஷினி சண்மநாதன. ரெண்டாவது. முதல் பந்தயம் போட்டுட்டு தான் எல்லாரும் சூதாடுறதுக்கு பந்தயம் கட்டிட்டு தான் விளையாடுறவர்கள். அடுத்தது மூடவும் திறக்கவும் இதற்கு உரிமை உண்டு. மூடவும் திறக்கவும் இதற்கு உரிமை உண்டு. ஆரம்ப காலம் தொடக்கம் நாங்கள் இங்கு கட்டாயம் போயிருப்போம். ஆரம்ப காலங்களில் இதில் நாங்கள் கட்டாயம் போயிருப்போம். தெரியவில்லை. மூடவும் திறக்கவும் இதற்கு உரிமை உண்டு. ஆரம்ப காலம் தொடக்கம் இதுக்கு நாங்கள் போய் வந்திருப்போம். தர்ஷினி சொல்லுங்க. தெரியல. ஜெயமலஜயம். இல்ல, யோசிக்கிறது கொஞ்சம் தருவணும் நீங்க டைம். சரி, யோசிங்க. ஆரம்ப காலங்களில் போய் வந்திருப்போம். அது இடமா இல்ல அது விளங்க இல்ல. கனவு இல்லையா அல்லது சொர்க்கத்திலையா அல்லது ஆரம்ப காலம் தொடங்கி நாங்கள் போய்கொண்டே இருந்திருப்போம். சொல்லுங்க ஜெயக்கா. போய்கொண்டே இருந்தோம். மூடவும் திறக்கவும் இதுக்கு அனுமதி உண்டா? ஆமா, மூடவும் திறக்கவும் இதுக்கு உரிமை உண்டு. மூடவும் திறக்கவுமா? மூடவும் திறக்கவும் இதற்கு உரிமை உண்டு. ஆரம்ப காலம் தொடங்கி இப்ப நாங்கள் ஒரு இது மட்டும் போய் இங்கு இதுக்கு கட்டாயம் போக வேண்டும். சரி, அப்ப நான் சொல்றேன். நானும் சொல்றேன். தர்ஷினி பத்மினி தான் இப்ப கேட்டேன். நான் இல்ல, என்ன கேட்க இல்ல. ஜெயமலதான் யோசிச்சது. அடுத்தது வாணிமோகன். பள்ளி என்பது சரியான பதில். பள்ளி நாங்கள் பள்ளிக்கூடத்தை பள்ளி என்றால் நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை எங்களோட விருப்பத்தின்படி இப்பயும் நாங்கள் மூடவும் அதுக்கு உரிமை உண்டு. பாடசாலை மூடவும் இருக்கலாம், திறக்கவும் இருக்கலாம். மற்றது ஆரம்பாலம் நாங்கள் பள்ளிக்கு போகாமல் இருக்கேன். வணக்கம் ஆண்டி, நான் விட பெற்று மீண்டும் இணைகிறேன். தர்ஷினிட்ட கேட்டேன் நான். 3வது ஜெயமல. இது பருவங்களில் ஏற்படுவதும் உண்டு. வயதானவர்களுக்கு கடைசி காலத்தில் ஏற்படுவதும் உண்டு. ஜெயமலஜயம். மாற்றம் என்பது மாற்றம் தான் சரியான பதில். வயதானவர்களுக்கு இது இருப்பது ஒன்று மாற்றம். மற்றது பருவ காலங்களில் எங்களுக்கு பருவ மாற்றம் ஒன்று இருக்குதானே. ஜெயமலஜயம் எங்களுக்கு சரியான பதில். அது
அடுத்தது வாணிமோகன். ஒருத்தரை இது கண்டுபிடிக்க காரணமா இருக்கும். ஒருவரை இது கண்டுபிடிக்க காரணமா இருக்கும். வானில் இது பலதுமாக பெயருடன் இருக்கும். வாணி மூட்டம் மூட்டம் சண்டைய மூட்டி விடுறது வானத்துல மூட்டம் மூட்டி இன்னொரு சொல்லி இருக்குது. மூட்டம் சண்டைக்கு சாட்டி விடுறது மூட்டி விடுறது. அவரு வஜிதா முகமது. மேகம். மூட்டம் தான் இல்லையா? வானிலை இது பலவிதமான பேருடன் இருக்கின்றது. மூட்டம் ஒன்று தானே இருக்குது. மூட்டம் சொல்றது மூட்டம் ஒன்று தானே அது இருக்குது. நான் இது வானில் இது பலதுமான பெயருடன் இருக்கும். பல பெயருடன் இது இருக்கு. மற்ற தரம் என்ன? ஒருத்தரை இது கண்டுபிடிக்க காரணமா இருக்கு. வானில் இது பலவிதமான பெயருடன் இருக்கும். மூட்டம் தான் நான் வச்சிருந்த சொல். அவரு நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. கோள் என்பது சரியானது. கோள் முட்டி வைக்கிறது. மற்றது வானிலை இருக்கிறது. பல வியாழன் வெள்ளி அதுகள் எல்லாம் பலவிதமாக எடுக்கின்றது கோள். மற்றது வஜிதாம உங்களுக்கு புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். தமிழருக்கு இப்படி சொல்லியும் அழைப்பார்கள். தமிழுக்கு இப்படி சொல்லியும் அழைப்பார்கள். அசரு. புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். தமிழுக்கு இப்படி சொல்லியும் அழைப்பார்கள். செதில் இல்லாட்டி அசர் என்று சொல்றது. அசர் என்று வராதா? அசரு இல்ல, தவறு. நேவிஸ் பிலிப். இல்ல தமிழுக்கும் இப்படி அழைப்பார்களா? தமிழுக்கு இப்படி சொல்லியும் அழைப்பார்கள். தமிழ் மொழிய புண்கள் சிதல் வெடித்தால் இப்படியும் காணப்படும். தமிழுக்கு இப்படி சொல்லியும் அழைப்பார்கள். தமிழை சரோஜினி சொல்லுங்க. சீலண்டு சொல்லிப்பார். தவறு. செல்வி நித்யானந்தன். புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். தமிழுக்கு இப்படி சொல்லி அழைப்பார். பத்மினி சொல்லுங்க. தெரியல. நாட்டமிழ் இருக்குது. அப்படி என் தமிழோட சம்பந்தப்பட்டுத்தான் வரும். அது ஆமா. நாட்டமிழ் தவறு. தர்ஷினி சொல்லுங்க. தர்ஷினி போயிட்டோம். ஜெயமலஜெயம் தெரியல. வாணிமோகன். முத்தமிழ் சொல்றது அப்படித்தான் ஒன்று இருக்கு. ஆனா அது இல்ல. அப்படித்தான் இருக்கு. முதலுக்கு சரி வரும். இப்ப செந்தம். வஜிதா தவறு. வஜிதா சொல்லுங்க. முத்துண்டு அப்படி வருமா? இல்ல. நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. புண்கள் சிதறந்தா எப்படி இருக்கும்? புண்கள் சிதறந்தா பெருத்து போயிருக்கும். என்னன்னு தெரியலையாக்கா. எனக்கு தெரியலையா உங்களுக்கு? தெரியல. சரோஜினி சொல்லுங்க. தெரியல. பத்மினி சொல்லுங்க. தெரியல. தர்ஷினி இல்ல. ஜெயமலஜெயம். தீந்தமிழ் தீந்து போயிருக்குன்னு சொல்லுவோம். இல்ல, இன்னொரு சொல்லி இருக்கு நல்ல தமிழ்ல. ஜெயமல. வாணிமோகன். இல்ல. வஜிதா. தெரியலக்கா. நேவிஸ் பிலிப். பிடிச்சிருக்கும். அழுகி இருக்கும். தெரியலையாக்கா. அதுக்கு என்னன்னு தெரியும். சரோஜினி சூத்ராஜா. சீலண்டு சொல்லிப்பார். தவறு. நான் இதுக்கு 2 புள்ளிக்கா வேண்டி வச்சிருக்கிறேன்.
கடைசியாக. இப்போ நேவிஸ் பிலிப்பா உங்களை கேட்குறேன். சரி எல்லா உயிர்களுக்கும் இது கடைசியில் இருப்பது. எல்லா உயிர்களுக்கும் இது கடைசியில் இருப்பது. இது ஒரு அளவையும் குறிக்கும். இது ஒரு அளவையும் குறிக்கும். எல்லா உயிர்களுக்கும் இது இருக்குமென்னு சொல்றீங்களா? ஆமாம். கால் கால் தவறு. ஒரு அளவு இல்லை, நான் வச்சிருக்கிற பேர் உயிர்களுக்கு கடைசியில் இருப்பது. உயிர்களுக்கு கடைசியில் இருப்பது ஒரு சொல்லு அதுல இருக்குது. கடைசி நீங்க தவறா சொல்லிட்டீங்க. சரோஜினி சோதராஜா, கடைசியில் இருக்கு. கடலில் இருப்பதா? எல்லா உயிர்களுக்கும் இது கடைசியில் இருப்பது. ஊர்களா உயிர்களா? உயிர்களுக்கு உயிருக்கு இதில் என்ன என்னத்தில் இருப்பது? கடைசியில் இருப்பது. எல்லா உயிர்களுக்கும் கடைசியில் இருப்பது. எல்லா உயிர்களுக்கும் இது கடைசியில் இருப்பது. இது ஒரு அளவை குறிக்கும். சரோஜினி சொல்லுங்க. மைல் என்று சொல்லி பார்க்க. தவறு. பத்மினி அழகு தவறு. தர்சினி இல்ல. ஜெயம் அடி. அடி என்பது சரியான பதில். கடைசியில இருக்குது உயிர்களுக்கு, எங்களுக்கு கடைசியிலானே இருக்குது. அடிதானே எங்களோட வாதத்துல இருக்குது. அடி என்பது சரியான பதில். அளவை குறிக்கிறது. 3 அடி 4 அடின்னு நாங்கள் அடியங்களை மட்டும் உந்தி படித்தேன். சரி, நான் இவ்வளவுதான் எடுத்து வைத்திருந்தேன். இதுல ஜெயமலர்ஜன் 4 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். 5. சாரி, 1 2 5 5. மற்ற அந்த இன்னொரு கேள்வி உண்டு, அந்த நீங்கள் சொல்லி இல்லாத நான் சொல்லிவிடட்டா? 2 கேள்விக்கு சொல்லு. 2 கேள்வி இருக்குதா? புண்கள் சிதல் பிடித்தால் அது நேரம் இருந்தால் அதுக்கு உங்களுக்கு இன்னொரு தருகிறேன். இருந்த இடத்திலிருந்தே எல்லா இடமும் போய் வரும். இருந்த இடத்திலிருந்தே எல்லா இடமும் போய் வரும். சாதனை படைத்தவர்கள் இப்படியும் கூறுவது. யாராவது சொல்லுங்க. 2 புள்ளிக்குரிய கேள்வி. முத்திரை. முத்திரை என்பது சரியான பதில். யார் சொன்னது? நான் நினைச்சுக்கொண்டே இருந்தேன். சொல்லுவோம் சொல்லிட்டேன். முத்திரை பதிக்கிற முத்திரை இருந்த இடத்துல இருந்து எல்லா இடம் எல்லா நாடுகளுக்கும் போய். நான் முதல் தடவைக்கு நான் முத்திரை நினைச்சு போட்டேன். எனக்கு அந்த மற்ற கேள்விக்கு என்ன விட சாதனை படைத்தவர்கள் முத்திரை பதித்தவர்கள்னு சொல்றதுதானே முத்திரை பதித்தார்கள் சொல்லி. சரி, அது 2 புள்ளி. அடுத்ததுக்கு தேன் தமிழாண்டு வருமா? புகை புண்கள் சிதறு பிடித்தால் அது சொன்னது நான் தவறுன்னு சொன்னேன். நான் புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். தமிழுக்கு இப்படியும் ஒரு சொல்லி அழைப்பார்கள். தீந்தமிழ், கொடுந்தமிழ், முத்தமிழ், சொல்லி பாருங்க. அதுல ஒரு தமிழ் வரும். இசைத்தமிழ், தமிழ், நாடகத்தமிழ், வன்தமிழ். நான் செம்மொழி என்று சொல்றேன். செம்மொழி இல்ல. அது நான் முதல் சொன்னேன். இயற்தமிழ், இயற்தமிழ், இசைத்தமிழ். தமிழ் என்பது சரியான மற்றதை பார்க்கணும். கன்னித்தமிழ். புண்கள் சிதல் பிடித்தால் இப்படி காணப்படும். சீர்தமிழ் என்று வருமாக்கா? கன்னித்தமிழ். சீத்தண்டா என்ன? சீர் பிடிக்குதுன்னு சொல்றியா? அது தமிழ் சொல்றது. தமிழ் வராது. தீந்தமிழ் தான் நான் சொன்னா. நான் அது பிள்ளைன்னு சொல்றேன். தீந்தமிழ் புண்களை பார்த்தா பொங்கி இருக்கும். கன்னித்தமிழ். பொங்கு தமிழ். பொங்கு தமிழ். யாரு சொன்னா பொங்கு தமிழ்? நான் தான் சொன்னேன் பொங்கு தமிழ். நான் சொல்லி பொங்கி இருக்கிறான்னு சொல்லிடுவேன். பொன் வந்தா பொங்கி இருக்கு மேல. என்ன இப்படி கட்டு சிதல் பிடிச்சிருந்தா ஒரு புண்ணாது இப்படி இயந்திருக்கு. அதான் பொங்கு. பொங்கு தமிழ் தான் அருமையான சொல்லு. அது பொங்கு தமிழ்ன்னு சொல்றது. நான் அதை பொங்கியன்னு சொல்லிட்டு 2 வஜிதாக ஒரு புள்ளி. நானும் சொன்னேன். ஜெயம் உங்களுக்கு 1 2 3 4 5 புள்ளிகள். வாணிமோகனுக்கு 4 புள்ளிகள். வஜிதாவுக்கு 1, நேவிஸ் பிலிப்புக்கு 2, சரோஜினிக்கு 1, செல்வி நித்யானந்துக்கு 2. 2 1 3 5 6 4 10 15 கேள்விகள் எடுத்து நான் பங்கு வச்சு சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றி. கடைசியானது 2 புள்ளியம் தான். என்ன வஜிதா கொண்டு விடுவீங்க?
நான் அது கேட்ட கேள்வி 2 புள்ளி வஜிதா சாரி. ஓமோ ஆமாம், சரி, மிக்க வஜிதா நன்றி. 2 புள்ளி. நன்றி நன்றி. தொடர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள். பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி அக்கா சேர்ந்து போ. சிந்திக்க வைத்தது. கண்டுபிடி கண்டுபிடி தோப்படு